கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை 6ஆவது வசனத்தில் பாருங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள்ளே என்றான். அப்படியே அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நீ எந்த இடத்துல நீங்க தவறுனீங்களோ அல்லது உங்களை தள்ளி விட்டாங்களோ அல்லது உங்களை வேணும்னு உங்களை சிக்க வச்சாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து அவங்களுக்கு மேல நிக்க பண்ணுகிற கர்த்தர். என்ன ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட வருவார். இந்த எலிசாவினுடைய ஸ்டூடெண்ட் கேட்டுக்கொண்டதால் தான் எலிசா உள்ள வந்தார், கூட வந்தார். ஆனா அந்த கோடாரி கை தவறி கையை விட்டு போயிட்டு அந்த கையில இருந்து உருவி போயிட்டு இப்ப இந்த இரும்பு உள்ள போயிட்டு அவன், ஐயா நான் இரவலை வாங்கினேன், ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வாங்கிட்டு வந்தது இரவல், இதை நான் கொடுக்கணும், காசு கொடுக்கணும். ஆனா நெருக்கடியில இருந்து ஒரு விரிவாக்கத்தை விரும்பின ஸ்டூடெண்ட். நானும் சொல்லேன், நெருக்கடியில இருக்கிறீங்களா? ஒரு விரிவாக்கத்தை விரித்து போனோம், அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் இதே போல ஒரு மனிதனை அனுப்புவார். அவரே வருவார், ஒரு நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்துவார். மாற்றம் இல்லை. இந்த உலகமே நமக்கு இரவல் தாங்க. அதனாலதான் அவர் இருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளை அற்பமாய் நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக உனக்கு நான் சிம்பிளா சொன்னா, ஆண்டவர் உன்னை மட்டும் உயர்த்த திட்டம் பண்ணி அவர் உனக்காக வந்து உனக்கு உதவி செய்வார். உங்களுக்காக வந்து அவரே உதவி செய்வார். பாருங்க எப்படி எலிசா வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதனால அவன் இழந்து போனது அவன் கைக்கு வந்துட்டு, கையை விட்டு உருவி போனது கையை வந்துட்டு. நான் சொல்றேன், உங்க கையை விட்டு உருவி போயிட்டு கை கெட்டு வாய் கெட்டல இப்படி எல்லாம் நீங்க பாரப்படுறீங்கன்னா ஒன்றும் உங்களை விட்டு போகாது. எல்லாத்தையும் கொடுத்து உங்களை பெரிய அளவுல கர்த்தர் உங்களை கொண்டு உயர்த்துவார். எங்களை நல்ல தகப்பனே, எங்களை விட்டு போனது எங்களை கைக்கு திருப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். துதிகரமயமாக மோக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.